வெல்கம் டு சாந்தி crafty கிரியேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து எப்படி இயரிங்ஸ் பண்ணுறோன்னு பார்க்குறோம். 25 கவுண்ட்ஸ் சில்க் த்ரெட்டை சுற்றிக்கிட்டு அதை வந்து நம்ம இயரிங்ஸ் பண்ண வேண்டிய பிளாஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டிட்டு அதை கொஞ்ச நேரம் காய வைக்கணும். ஏன்னா அது காஞ்சாதான் கொஞ்சம் நல்லா வரும். அதுக்கப்புறம் ஒட்டிட்ட பிறகு அதை சுற்றுறோம். அதை பாருங்கள், வீடியோவில் எப்படி சுற்றுறேன்னு காமிக்கிறேன். அதை நல்லா சுற்றணும். சுற்றி ஃபுல்லாக நல்லா கவர் ஆனால் தான் அது வந்து கரெக்டாக நல்லா அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கும் சில்க் த்ரெட்டோட இதுவும் ஃபீச்சர்ஸும் தெரியும். அதை சுற்றிட்டுருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே போடுற நம்ம கம்பல் இருக்குல்ல, அதை எப்படி செய்கிறோன்னு வந்து நான் காமிக்கிறேன். அந்த பிளாஸ்டிக்கில் அது கேன்வாஸ் எடுத்துக்கிறோம். அதில் வந்து மணி வைக்கிறோம். அதுக்கு சுற்றி அந்த சின்ன பீட்ஸ் வந்து சுற்றி இது பண்ணுறோம், டிசைன் மாதிரி வைக்கிறோம். அந்த சுற்றி டிசைன் வந்து அது ஃபஸ்ட்டு ஒட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா காயணும்ல. ஃபேப்ரிக் கம் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் அதையும் சுற்றி அழகாக வச்சிடுறோம். அந்த ஸ்டோன்ஸு கரெக்டாக வச்சிடுறோமா. இது நல்லா காயட்டும். நான் ஆல்ரெடி இது நல்லா காஞ்சி இதுவாகணும். ஏன்னா இது ஒட்ட மாட்டேங்குது. அழகாக காஞ்சி ஒட்டி வந்த பிறகு தான் அதோட இது. இப்போ நம்ம இயரிங்ஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து மேலே போடுறதுக்கு வேணும்ல ஊக்கு மாதிரி. அந்த ஊக்கை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோன்னா அதில் ஒட்டணும். அதுக்கு கம்மை ஃபஸ்ட்டு போட்டு அந்த ஊக்கு மாதிரி இருக்கிறது எல்லாமே விற்கும். இதுக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கடையில் விற்கும். ஊக்கு, அப்புறம் அந்த ஸ்டட்டு, அந்த சின்ன மணி, அப்புறம் அந்த எல்லாமே வந்து கடையில் வந்து ரெடிமேடாகவே விற்கும். மொத்தமாக வாங்கிக்கிட்டோன்னா அடிக்கடி வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. அதை வாங்கிட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்ட பாருங்கள். அது பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணி கம்மு வச்சு நல்லா ஒட்டி அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இன்னொரு கேன்வாஷ் வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அழகாக கட் பண்ணி இது அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். அதை நல்லா கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த சில்க் த்ரெட்டில் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த சில்க் த்ரெட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது காமிக்கிறேன் இருங்க. இப்போ அதை வந்து இதை இப்போ நான் கட் பண்ணுறேன். அதை கட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பேங்கிள்ஸ் செஞ்சுருக்கேன். அதை இன்னும் நான் வந்து டிசைன் பண்ணேன். இனிமேல் தான் டிசைன் பண்ணணும். அந்த இதோட ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபேப்ரிக் கம் தான் இதுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன் அதை ஃபிக்ஸ் பண்ணி. இதுக்கு கீழே டிசைனும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.